ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு ராகி வச்சு ஒரு மில்க் ஷேக் இந்த வெயிலுக்கு ஏத்த மாரி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிய குடுக்கக்கூடிய ராகி மில்க் ஷேக் இப்படி ஈஸியா பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்துரலாம். இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜில வச்சும் குடிக்கலாம். இல்ல செஞ்ச உடனேயும் கூட குடிக்கலாம். யாராவது ஒருத்தர் கெஸ்ட் வந்தாலெல்லாம் பரிமாறுறதுக்கு ஏத்த ஒரு பானியம். பா பாருங்க. சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அதாவது ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரைச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் வரக்கூடாது. நெறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா அங்கங்க கட்டிகள் நிக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு, கடைசியில ஃபுல்லா ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி. பாருங்க. 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். இனி அது இருக்கட்டும். நம்ம அடுப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலேயே. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ராகி, அது இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது கூடவே ஒரு 2 பிஞ்சு சைஸுக்கு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வரும்போது உங்களுக்கு தெரியும், கரண்டியிலேயே ஒரு கெட்டிப்படுற மாதிரி தெரியும்ல, ராகி எப்போவுமே நம்ம காய்ச்சறது தானே. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இனி ஒரு கப் எடுத்து வச்சு அதில் 1 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா உப்பி வரும். இருக்கட்டும். இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ராகி, அதை ஊற்றிக்கலாம். கூடவே அந்த பீட்ரூட்டு பீஸ் எல்லாமே போட்டுருங்க. அதெல்லாம் அரைப்படட்டும். கூட இனி நான் வந்து இன்றைக்கி ஊற வச்ச முதல்ல 1/4 கப்பு சர்க்கரை போடுறேன். அப்புறம் ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு 5, 6 எண்ணம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பதாமா இனி என்ன பிடிச்ச நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஊற வச்சது. ஊற வைக்காமையும் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே ஒரு வாழைப்பழம். இது நான் இன்றைக்கி கற்பூரவள்ளி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது கூட நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இனி சர்வ் பண்ணும்போதும் நட்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். பழமெல்லாம் போட்டாச்சு பாருங்கள். இனி இதை ஒரு அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி வேனிலா எசன்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வேனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூளும் கூட போட்டுக்கலாம். இது பாதி நான் வந்து இந்த ஜல்லடையில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஜார் குட்டியாக இருக்கிறதுனால பால் ஒரு 3 கப்பு பால் சேர்த்து தான் அடிக்க போகிறேன். இது ஒரு 4 பேருக்கு குடிக்கிறதுக்கு இருக்கும் நல்லா. அப்போது ஒரு 3 கப்பு பால் சேர்த்துட்டு இன்னொருக்கா அடித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இதுவே நிறையா இருக்குது. அதனால தான் பாதி அதில் ஊற்றிட்டேன். எல்லாம் ஒன்றா ஊற்றி சன்னியிலே ஊற்றி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த திப்பியை கீழே போட்டுருங்க. இனி இந்த இதை கொஞ்சம் ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சப்ஜா விதைகள், அதையும் ஊற்றிக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இனி இதை ஒரு சர்விங் கிளாஸுக்கு மாற்றிடலாம். மாற்றும்போது நீங்கள் வேணுன்னா ஐஸ் க்யூப்ஸ் போடலாம், இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் ஏதாவது சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை இது மேலே ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, மினிமலாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ரிச்சாக பண்ணுறதும் மினிமலாக பண்ணுறதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். கண்டிப்பாக ஒருத்தங்க திடீர்னு வெயிலேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.